போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் சூசை இளவரசி குடும்பத்தினர், கும்பகோணம். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் ஞானாதிக்கம் பரிபூரணம் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் வேண்டி கிளாரா மற்றும் குடும்பத்தினர், சாந்தோம், சென்னை. டேவிட், ராணி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி கிளாரா மற்றும் குடும்பத்தினர், சாந்தோம், சென்னை. சம்பூர்ணம் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி ஜோசப், மகிமை, சாந்தோம், சென்னை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இன்று புனித யோசேப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். யோசேப்பு நம்மை அமைதியான விசுவாசத்திற்கு அழைக்கின்றார். அவரது வாழ்விலே நாம் பார்க்கின்றோம் மௌனத்தில் ஆன்மீகம், அமைதியான கீழ்ப்படிதல், தன்னலமற்ற அர்ப்பணிப்பு, ஆழ்ந்த விசுவாசம். இவைதான் புனித யோசேப்பு வாழ்வின் வாழ்க்கை தத்துவம். நாமும் இவ்வழியில் நடந்தால் நமது வீடும் நாசரேத் வீடாக மாறும். நமது குடும்பங்களும் திரு குடும்பமாக மாறும். புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் பாவிகள் என ஏற்று அதற்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.
உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மஞ்சாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்ச்சிகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்தீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 4, 5 மற்றும் 12, 14 மற்றும் 16 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். பல்லவி. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13, 16 முதல் 18, 22 வரை. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழி மரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவரும் ஆகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு
அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன்பே மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தமது மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தமது மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்பு கன்னி மரியாவின் கணவர் என்ற பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய விழா நம்மை ஒரு அமைதியான மனிதரின் இதயத்துக்குள் அழைத்துச் செல்கின்றது. யோசேப்பு கடவுளின் விருப்பத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த நீதிமான், நேர்மையாளர். இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். மரியாள் கணவனை அறியாது தாய்மை பேறு பெற்ற பொழுது வியப்பும் திகைப்பும், ஏன் பயம் கொண்டார் யோசேப்பு. அவர் நீதிமான். ஆகவே அவர் தானே
மரியாளை விட்டு விலகிவிட தீர்மானித்தார். அதை நினைத்து நினைத்து குழம்பிய யோசேப்பு அதே மனநிலையோடு தூங்கச் சென்றார். அந்த தூக்கத்திலே அவரது அடிமனதில் இருந்த அந்த நினைவு கனவாக வந்தது. அக்கனவிலே வானதூதர், தாவீதின் மகனே யோசேப்பே, உனது மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்றார். வானதூதர் விளக்கம் அளித்தது முதல் மரியாள் மீது மற்றற்ற மதிப்பு கொண்டார் யோசேப்பு. காரணம், யோசேப்பு இல்லறத்தில் துறவி, யோசேப்பு கற்புக்கரசர், யோசேப்பு the most chaste man in the world. எஸ், ஆகவே தான் யோசேப்பு மரியாள் கற்புக்கரசி, அவள் ஒரு அமல உற்பவி என்பதை புரிய முடிந்தது. மரியாளை அப்படியே ஏற்க முடிந்தது. இதுதான் யோசேப்பின் பெருந்தன்மை. அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இங்கு யோசேப்பு தீர்ப்பளிக்கவில்லை, அவர் ஜெபித்தார். அவர் ஊரை கூட்டி சத்தமிடவில்லை, அவர் அமைதியில் கடவுளின் குரலை வானதூதர் வழியாக கேட்டார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் புரியாத சம்பவங்கள், நம்மை வதைக்கும் சூழ்நிலைகள், விளக்கம் கிடைக்காத துன்பங்கள், எதிர்பாராத மாற்றங்கள், இந்நேரங்களில் நாம் வழக்கமாக விரைவாக முடிவு செய்கின்றோம். இங்கு யோசேப்பு ஓர் எடுத்துக்காட்டு. அதாவது அவருடைய செயலிலே நாம் பார்க்கின்றோம், கடவுளின் திட்டம் நம் திட்டத்தை விட பெரியது. வானதூதர் கூறிய வார்த்தைகளில் இரண்டு முக்கிய வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம், அஞ்சாதே மற்றும் ஏற்றுக்கொள். ஆம் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, அஞ்சாமல் ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். கடவுள் நம் வாழ்க்கையில் செயல்படும் போது அது எப்போதும் நமக்கு புரியும்படி இருக்காது, ஆனால் அவர்தான் வழி நடத்துகின்றார். ஆம், யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து தூதர் பணித்தவாறே தனது மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆம் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் என் வாழ்க்கையில் பேசும்போது நான் கேட்கின்றேனா? குழப்ப நேரங்களில் நான் ஜெபிக்கின்றேனா அல்லது புலம்புகின்றேனா? அஞ்சாமல் கடவுளின் விருப்பத்தை நான் ஏற்கின்றேனா? யோசேப்பு வெளிப்படையாக பேசியதாக நமது விவிலியம் எதுவும் கூறவில்லை, ஆனால் அவரது வாழ்வே ஒரு பிரசங்கம். அவர் அமைதியில் பெரிய காரியத்தை செய்தார். இயேசுவுக்கு தனது குடும்பத்தை அர்ப்பணித்தார். மரியாவுக்கு சிறந்த பாதுகாப்பை கொடுத்தார். யோசேப்பு சொல்லப்போனால் ஒரு வளர்ப்பு தந்தை மட்டுமல்ல, அதிலும் பெரியது, அவர் தந்தைக்குரிய எல்லா பொறுப்புகளையும் உரிமைகளையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவை வளர்த்தார். இயேசுவுக்கு இயேசு என்று பெயரிட்டார். மரியாள் களைப்பான போதும் அல்லது வேறு பணியில் இருந்த போதும் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தியவர். எத்தனையோ முறை அந்த இயேசுவை அவர் முத்தமிட்டிருப்பார், தாலாட்டி அந்த இயேசுவை தூங்கச் செய்தார். அன்பு நிறை சகோதர சகோதரனே, நாம் ஒன்று எப்பொழுதுமே நாம் யோசிக்க வேண்டியது, இயேசு ஒரு சாதாரண குழந்தையாகத்தான் வளர்ந்தார். இயேசுவை உடல் வளர்ச்சியுடன்
தெய்வீக ஞானத்திலும் இறை அருளிலும் வளர்த்தார் யோசேப்பு. அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இக்காலகட்டத்தில் நம் குடும்பங்களுக்கு தேவையானது யோசேப்பின் மௌனம், பொறுமை, பாதுகாப்பு. பேசுவதை குறைப்போம். நமது குடும்பங்களில் அதிகமாக ஜெபிப்போம். புனித யோசேப்பை போல் இறை திட்டத்திற்கு அஞ்சாமல் ஆம் என்று சொல்வோம். ஆமன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்து நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்து நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதரரை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையானத்தின் நலனுக்காகவும் மது கையில் இருக்கின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாளிடமிருந்து பிறந்த உமது ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணி செய்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பின் பெருவிழாவில் உம்மை புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நலலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மாதிரியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். ஆகவே கிறிஸ்து வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். நாங்களும் அவர்களோடு சேர்ந்து எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மதமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோ வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்க செய்யுங்கள். இது நாம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் சார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த வண்ணம் நமது பரலோக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இவர் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இறைவனின் செம்மறி. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்தருளினீரே. முடிவில்லாத உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உமது அருட்கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க என்றும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு நிறை சகோதர சகோதரி உங்கள் அனைவருக்கும் புனித யோசேப்பின் பெருவிழா வாழ்த்துக்கள். புனித யோசேப்பு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க என்னுடைய ஜெபம், என்னுடைய ஆசீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: சூசை இளவரசி குடும்பத்தினர், கும்பகோணம். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் ஞானாதிக்கம் பரிபூரணம் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் வேண்டி ஐ கிளாரா மற்றும் குடும்பத்தினர், சாந்தோம், சென்னை. டேவிட், ராணி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி ஐ கிளாரா மற்றும் குடும்பத்தினர், சாந்தோம், சென்னை. சம்பூர்ணம் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி ஜோசப் மகிமை, சாந்தோம், சென்னை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறை ஆசீரும் வேண்டி